கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். சேர்ந்து எல்லாருமா, உன் பாதைகளை கர்த்தர், என் காரியம் வாய்க்கும். சேர்ந்து என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். சேர்த்து பாடலாமா? என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால். இன்னொரு தடவை பாடலாமா? சேர்ந்து எல்லாருமா, என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இது வெறுமையா சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. இயேசுவின் நாமத்துல அது அப்படியே நடக்கணும். வாயின் வார்த்தைகள் நான் அறிக்கை செய்யும் பொழுது, நம்முடைய ட்ரஸ்ட் அவர் மேல வைத்து விசுவாசத்தின் அறிக்கையா சொல்லும் பொழுது அவைகள் நடக்கும். அப்பா, இந்த காரியம் உம்மால ஆகும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. மரியாளுக்கு சொல்லும் பொழுது எப்படி ஆகுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி உன்மேல் வரும்னு சொல்லி. தேவ ஆவியானவர் நம்ம மேல இறங்கும் பொழுது காரியம் வாய்க்க பண்ணுவார். கரங்களை போய் சொல்லுமா, என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எல்லாருமா, என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம். இன்னொரு தடவை சொல்லுவோமா எல்லாருமா, என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும்.